friends, today's news. First news. PM reaches out students. Sonam Wangchuk ends fast. ஸோ ஸ்டூடெண்டோட ப்ரொட்டஸ்ட்டுக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா தொடர்ந்து 24வது நாள் 24th டே சோனம் வாங்சுக்கு தொடர்ந்து ஒன்றும் ஃபாஸ்டிங் இருந்தார். அண்ட் லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து பயங்கர இன்டென்ஸ் ஆயிடுச்சு. இந்தியா நாடு தழுவிய ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமாக மாறிடுச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடுச்சுன்னா, பிஎம் வந்து பேசுறாரு, எப்போ மிட் நைட்ல வந்து பேசுறாரு. ஸோ we are going to consider your ஒப்பீனியன், கன்சிடர் யுவர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அவர் ஒரு சில உறுதிகளையும் கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் சோனம் வாங்சுக் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்த நியூஸை கொண்டு போறோம்னு சொன்னோடனே அவரும் ஃபாஸ்டிங்கை நிறுத்திட்டாங்க. அண்ட் ஜேபி நட்டா செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி, அந்த ரூலிங் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி, அவரு ஸ்ட்ரைட்டா வந்து அந்த அவரோட சோனம் வாங்சுக் அவரோட ஃபாஸ்டிங்கை, ஹங்கர் ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டாப் பண்றாரு. ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்சஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு லா ஒன்று மேக் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அண்ட் ஃபாஸ்ட் கோர்ட் கோயிங் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்டேட்ஸ்ல ஒரு ஸ்டேட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை. ஸோ பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் இன்னும் ரிசைன் பண்ணலை, அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஸோ இதான் இப்போதைக்கு இருக்க ஸ்டேட்டஸ். ஸோ நியூஸ்குள்ளே போகலாம். ரைட், சோனம் வாங்சுக் has ended the hunger strike. ஸோ பிஎம் ப்ராமிஸ், பிரைம் மினிஸ்டர் என்னென்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், டிராஃப்ட் பில்லு, ஆன்டி பேப்பர் லீக் பில் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட் வில் இன்க்ளூட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட்ஸ். கோர்ட்ஸ், லா எல்லாமே இந்த எக்ஸாம் பொறுத்து புதுசாக ஃப்ரேம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட், சோனம் வாங்சுக் வந்து அண்ட் எண்டிங் த ஃபாஸ்ட் he has forefronted some of the conditions. அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட், நோ punitive action against the peaceful protesters. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இஃப் தே ஹவ் நாட் கமிட்டட் எனி வயலன்ஸ் அப்படின்னா தே மஸ்ட் பி ரிலீஸ்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆகும். அண்ட் செகண்ட் வந்து காம்பன்சேஷன் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ டைட் இன் சூசைட். சூசைட்ல இறந்தாங்க இல்லையா நீட்டுக்காக, அந்த ஃபேமிலிஸுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு 2 கோரிக்கையும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃபாஸ்டிங்கை நிறுத்துறாரு. நெக்ஸ்ட் வந்து பியூரோக்ராட்ஸ்ல ஆல்ரெடி இருந்த ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருந்த வினித் ஜோஷியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நரேஷ் பால் அப்படின்றவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் 1994 பேட்ச், அவரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இஸ் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் டிபார்ட்மெண்ட். ரைட், ப்ரொட்டஸ்டர்ஸ் கண்டிஷன்ஸ், சிஜேபி பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா, தே ஹவ் இன்வைட்டட் ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ் அப்போ வாலண்டியர்ஸ் டு ப்ரொட்டஸ்ட் இன் தேர் ஓன் ஸ்டேட். ஸோ அப்போ இன்னும் முடியல, ப்ரொட்டஸ்ட் இன்னும் முடியல. ரைட், ஸோ டிராஃப்ட் பில்லு டிராஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இதுக்கு முன்னாடி பில்லு இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. அந்த பில்லுக்கு பேரு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. ஸோ 2 வருஷம் தான் இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு புது ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்ல ஆல்ரெடி இருக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ். அந்த ப்ரொவிஷன் தெரிஞ்சாதான் இனிமே வரப்போற ஆக்ட்ல நம்ம என்ன இருக்கணும் சொல்ல முடியும். ஸோ அதனால நம்ம அதை படிக்கணும். ரைட், ஸோ இந்தியாவில் மேக் பண்ண ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லா அகேன்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் அண்ட் அன்இவர் மீன்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாம். ஸோ அஃபென்சஸ், ஸோ இதுல கேட்டகரைஸ் பண்றாங்க அஃபென்சஸ். ஸோ அஃபென்சஸ் வந்து வெயிலபிள், நான் வெயிலபிள், காக்னிசபிள், நான் காக்னிசபிள் சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாமினேஷன் மால் பிராக்டிஸ் இந்த கேட்டகரியில வந்துச்சுன்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் a காக்னிசபிள். காக்னிசபிள் அப்படின்னா ஒரு worst ஃபார்ம் ஆஃப் கிரைம் லைக் ரேப், மர்டர் அந்த அளவுக்கானது. காக்னிசபிள் அப்படின்னா பெயில் தர மாட்டாங்க. ஸோ நான் வெயினபிள் அண்ட் நான் கம்பவுண்டபிள். ஸோ சீரியஸ் அஃபென்ஸா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் கீழே என்னென்ன எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னா, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிஏ, ஐபிபிஎஸ். என்டிஏ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கீழே தான் நீட் எக்ஸாம் நடக்குது. ஸோ இட் வில் நாட் கவர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ். ஸோ இங்கே தான் யூபிஎஸ்சி கொஸ்டின் வைப்பாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆக்ட் வந்து இட் will get into the ambit of all state services அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல, only it focus on national services. நேஷனல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ரைட், அடுத்தது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், ஸோ நம்ம இந்தியாவில் வந்து டோட்டலிங் ஆஃப் அன்சால்வ்டு கேசஸ், பெண்டிங்ல இருக்கிற கேசஸ் மட்டும் நிறைய லேக்ஸ் கணக்கில் இருக்கு. ஸோ இன் ஆர்டர் டு குயிக்லி ஃபினிஷ் த கேஸ்,
the fast track அப்படிங்கிற fast track courts has been coined. அப்போ என்னன்னா பெண்டிங்ல இருக்கிற கேசஸை வேக வேகமாக முடிக்கணும் அண்ட் இட் வில் ஃபோக்கஸ் ஆன் த மோஸ்ட் worst crime. அந்த பெண்டிங் லிஸ்ட் கேஸ் முடிக்கணும் அப்படின்றத விட யார் இதை தவறு பண்ணாலும் அவங்களுக்கு சீக்கிரமா தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல கொண்டு வரது தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். ரைட். ஸோ என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்னா ரேப், போக்சோ ஆக்ட், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென்ஸ், லாங் பெண்டிங் கிரிமினல் கேசஸ். ரைட். ஸோ இது எல்லாம் பிரைமரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு என்ன கேசஸ் போகணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? ஹைகோர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ ரைட், இப்படியான ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஹைகோர்ட் பர்மிஷன்ல தான் இதை கிரியேட் பண்ண முடியும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். ரைட். அண்ட் இட் வில் நாட் கம் அண்டர் த கான்ஸ்டியூஷன் பாடி. கான்ஸ்டியூஷன் பாடியில வராது. இது வந்து லால மேக் பண்ணுறது. ஸோ இது கான்ஸ்டியூஷன் டிபார்ட்மெண்ட் வராது. அண்ட் ரைட், ஆல்ரெடி இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் இஷ்யூஸை சீக்கிரமா லாக் பண்றது. ரைட். இன்ட்ரோடியூஸ் இன் 2000, ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் இட் வில் நாட் கெட் அவே ஃப்ரம் த பிஎன்எஸ்எஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற லா இருக்கு இல்லையா, அந்த லாவை ப்ரிடிக்ட் பண்றதா இவங்க வேலை. பட் ஆனால் சீரியஸ் ஆஃப் எடுத்து சீக்கிரமா முடிச்சு வைக்கிறது இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டோட வேலை. ரைட். இன்னொரு டேர்ம் இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு. ஸோ ரெண்டு குழப்பவே கூடாது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஆம்பிட்ல இருக்கிற ஒரு கோர்ட். ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது. ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, இவங்க ஸ்டேட்டோடது. ஸ்டேட் ஹைகோர்ட்டோட ஆம்பிட்ல இருப்பாங்க, இவங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்ல இருப்பாங்க. ரைட். ஆனால் ஃபோக்கஸ் வந்து ஹைகோர்ட்டோட ஃபோக்கஸ்ல தான் வருவாங்க. ரைட். ஆனால் இவங்க வந்து ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போக்சோ ஆக்ட், ரொம்ப சிவியர் கிரைம்ஸை ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் நியூஸ். ஹவுதி அட்டாக்ஸ் டிரைவ் பிரெண்ட் பிரைஸ் பாஸ்ட் $100. ஸோ ஹவுதி ரிபல்ஸ். ஸோ பர்ஷியன் கல்ஃப்ல இருந்த வார் சிச்சுவேஷன், வார் தான், இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு எங்கன்னா ரெட் சி. ஸோ சவுதி அரேபியா வந்து சிவில் நியூக்ளியர் டீல் வந்து யூஎஸ் கூட சைன் பண்றாங்க. அட் த சேம் டைம் என்ன, சவுதி அரேபியால இருந்து வெளியே வர்ற ஷிப்ஸ், 2 ஷிப்ஸ் வந்து ஹவுதி ரிபல்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஸோ யார் அந்த ஹவுதி ரிபல்ஸ் அப்படின்னா, தே வேர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஈரான். ஈரானோட சப்போர்ட்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னா ஏமன்ல இருக்காங்க. ஸோ ஏமன் வந்து இட்ஸ் கோஸ்ட் ஆஃப் ரெட் சி. அப்போ சவுதி அரேபியால இருந்து ரெட் சி வழியா வெளியே வரணும் அப்படின்னா they have to பாபெல் மண்டப், கிராஸ் த பாபெல் மண்டப். ஸோ அந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்றாங்க. ஸோ சிச்சுவேஷன் மேபி வர்ஸ் ஆகலாம். வர்ஸ் ஆகுனா ரெட் சி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா we cannot reach மெடிட்டரேனியன் sea and we cannot reach the Atlantic Ocean. ஸோ சேம் லைக் ட்ரேட் லைக் சிச்சுவேஷன் அரைஸ் ஆகலாம். ஸோ we have to read about this. ஸோ ஹவுதிஸ் என்ன ஷிப்ஸ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா என்சிலா லேலா அப்படிங்கிற லேலா அப்படிங்கிற 2 ஷிப்பை அட்டாக் பண்றாங்க. ரைட். ஸோ சவுதி அரேபியாவோட ஷிப்பு. ஸோ நம்ம படிக்க வேண்டியது ரெட் சி அண்ட் இட்ஸ் பார்டரிங் கண்ட்ரி அண்ட் ரூட் ஆக்சுவலா பார்க்கணும். ரைட். ஸோ ரெட் சி இந்தியன் ஓஷன்ல இருந்து ரெட் சிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் பாபெல் மண்டப் ரூட் வழியா ரெட் சில இறங்க முடியும். அண்ட் தென் we have to go through Suez Canal to reach the Mediterranean Sea. இதுதான் ஆக்சுவல் ரூட். ஸோ சவுதி அரேபியாவோட மேஜர் போர்ட்ஸ் என்னன்னா யான்பு அண்ட் ஜெடா. ஸோ இந்த யான்பு அண்ட் ஜெடால இருந்து இஃப் அட் ஆல் a ship want to cross or to reach Indian Ocean அப்படின்னா it has to cross the பாபெல் மண்டப். அப்படின்னா என்ன ஆகும், இங்க தான் ஏமன்ஸ் இருக்காங்க, ஹவுதிஸ், அதுவும் நார்தன் ஏமன்ஸ்ல ஹவுதிஸ் இருக்காங்க. they will attack. ஸோ எப்படி ஈரான் வந்து பெர்ஷியன் கல்ஃபை லாக் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி சிச்சுவேஷன். அங்க வந்து பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ள இருந்து தான் வெளியே வர முடியல. பட் ஆனா இங்க பிளாக் பண்றதுனால என்ன ஆகும்னா எந்த ஷிப்புமே ஸ்ட்ரெயிட்டா மெடிட்டரேனியன் சி வழியா அட்லாண்டிக் ஓஷனை ரீச் பண்ண முடியாது. பட் they have to cross across the ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டை கிராஸ் பண்ணி அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ணி தான் ரீச் பண்ண முடியும் ஆக்சுவல் ரூட்டை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 15 to 20 days ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஸோ எல்லாருக்கும் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இஷ்யூ ஆகும். ரைட். ஸோ இந்தியாவோட ட்ரேட் லைஃப் லைன் மேக்ஸிமம் அந்த கிராஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம இந்தியா வந்து பெருசாக பாதிக்கப்படுவோம். அண்ட் 15 to 10 days, 10 to 15 days it will take to cross the Cape of Good Hope to reach the Atlantic, and global supply chain will be at risk. So இதெல்லாம் இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், global waterways should be unimpeded. ஜெய்சங்கர். ஸோ ஜெய்சங்கர் நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து
ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் மணிலா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஈஸ்ட் ஏஷியா மணிலாவில் நடந்த ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அண்ட் he quoted various maritime and security issues across the globe. So across the countries in the various seas and ocean, ரைட்? எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அவர் கொடுத்த ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா மேரிடைம் செக்யூரிட்டி. ஸோ குளோபல் வாட்டர்ஸ் ஆர் பிகமிங் மோர் டெரரிஸ்ட் ஆர் ஆன்டி செக்யூரிட்டி இந்த டேர்ம்ஸ். அப்போ எங்கேயுமே ஷிப்புக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத கோட் பண்றாரு. எதை மெயினாக மீன் பண்ணினா அந்த பெர்ஷியன் கல்ஃபில் நடக்கிறதையும் இந்தியன் கோஸ்ட்லேயுமே அட்டாக் பண்ணப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து கோட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்டை கோட் பண்றாரு. நெக்ஸ்ட் மயான்மார்லையும் அங்கே சிவில் அண்ட்ரஸ்ட் அங்கேயும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் கோட் பண்றாரு. ஸோ ஆல் ஓவர் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா சவுத் சைனா சீல, ஸோ 2 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா சவுத் சைனா சீல சைனீஸ் ஆர்ம்டு பர்சன்ஸும் பிலிப்பைன்ஸோட ஆர்ம்டு பர்சனல்ஸும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க வித் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டிக். ஸோ வார் லைக் சுச்சுவேஷன் மேபி அரைஸ் அக்ராஸ் த சவுத் சைனா சி ஆல்சோ. ஸோ இதை கோட் பண்ணி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா த இஷ்யூ ஷுட் பி சார்ட் அவுட் த்ரூ வந்து டிப்ளமேட்டிக் அண்ட் பீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி பேசியிருக்காங்க. ரைட், வி ஹவ் டு ரீட் அபவுட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த சவுத் ஏஷியா ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அப்படிங்கிறது ஒரு நான் பைண்டிங் கன்சஸ் பேஸ்டு. ஸோ நான் பைண்டிங்னா அந்த சம்மிட்ல பேசின எதுவும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும், அப்படி அக்ரிமெண்ட் பேஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் கன்சஸ் பேஸ்ட். ஸோ அங்கே போய் லிசன் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரிஸோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, இட் வில் கிரியேட் அ மீடியம் டு கிரியேட் அ ரேப்போ அமாங் த ஸ்டேட்ஸ். ஸோ இதுக்கு தான் அந்த ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். அப்போ ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் இன் 2005 இன் கோலாலம்பூர். இட் ஹேஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் அட் ஜகார்த்தா, ரைட்? ஸோ ஏஷியன் இந்த ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா 10 ஏஷியன் மெம்பர்ஸ். மெயினாக ஏஷியன் தான், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் ஏஷியாவோட பவரையும் காட்டுறதுக்காக தான் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். ஸோ மெயின் 18 மெம்பர்ஸ் ஆல் டோட்டலாக 10 members from Asia and 8 members from the nearby area. அதில் தான் நம்ம இந்தியாவும் வரும். ஸோ இந்தியா வந்து ஏஷியான் மூலமா ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் வரும். வி ஆர் த டயலாக் பார்ட்னர்ஸ். எப்படின்னா ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க அதில் மெயினா யார் இருக்காங்கன்னா ஏஷியான் மெம்பர் அண்ட் தேர் ஆல்சோ டயலாக் பார்ட்னர்ஸ். இந்த டயலாக் பார்ட்னர்ஸ்ல தான் இந்தியா இருக்கும். ஸோ இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ 2005, அதுலேருந்து இந்தியா பீயிங் த டயலாக் பார்ட்னர் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். ரைட், கோர் அப்ஜெக்டிவ்னா ப்ரொமோட் பீஸ், ஸ்டெபிலிட்டி, ட்ரேட் மெயின்டைன் பண்ணுறது, ப்ராஸ்பாரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் டயலாக். ஸோ இதெல்லாம் தான் மெயின். ஸோ ஈஸ்ட் ஏஷியா நம்மளோட மெயின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி பாலிசி யூபிஎஸ்சியோட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நோக்கி நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக ஈஸ்ட் ஏஷியாவோட முக்கியத்துவம் அதிகமாகுது, கண்டிப்பாக படிச்சுக்கணும். ரைட், இந்தியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இப்போ இந்தியா சொல்றது என்னன்னா யூனிக்ளாஸ், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சி, இந்த லா ஆஃப் சி படி தான் எல்லாரும் நடக்கணும். ஸோ அப்போ சவுத் ஏஷியாவே கோட் பண்றாங்க. ஸோ அந்த லாவை பேஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்றத மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஏஷியன் ஏரியாவில் அன்சர்டனிட்டி இருக்குன்றதை ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ நமக்கு ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் நமக்கு ரொம்ப முக்கியம். ரைட், மெயின்ஸ் மார்க் கொஸ்டின். அட்டாக்ஸ் ஆன் கமர்ஷியல் ஷிப்பிங் இன் ரெட் சி, the Strait of Hormuz and Black Sea threaten the global energy supplies. So இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரெட் சி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், பிளாக் சி. ஸோ பிளாக் சீல அந்த ஒடிசி அப்படிங்கிற இடத்துல இந்தியாவை சேர்ந்த ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. யார் அட்டாக் பண்ணாங்க? ரஷ்யா, உக்ரைன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸமைன் இந்தியாஸ் வல்னரபிலிட்டி, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணப்படுறாங்க. ரைட், இந்தியன்ஸ் வல்னரபிலிட்டி அண்ட் டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ். ஸோ எக்ஸமைன் அப்படின்னா ஸோ இந்த மேரிடைம் செக்யூரிட்டியை வச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்ன இம்பேக்ட் அண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கணும். கவுண்டர் ஆர்குமெண்ட்டோட 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக திருப்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.